You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சத்தியத்தை அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார், அதுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் தியானித்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே எல்லாரும் இணைந்து இந்த வசனங்களை பேசுகிறபடியால் அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். வசனத்தையே கை கொள்ளுங்கள், வசனத்தையே பின்பற்றுங்கள். வசனத்தை நம்பி நாம் செயல்படும் போது நிச்சயமாய் கைவிடாதபடி வெட்கப்படாதபடி தேவன் நம்மை வழிநடத்துவார். அதுவும் குறிப்பா இந்த மலையில் செய்யப்பட்ட பிரசங்கத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 5ஆம் அதிகாரம், போன முறை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 42 வசனம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போங்க, கடன்காரன் கடன் கேட்கும் போது முகத்தை சுளிக்காத அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அவைகள் முடிந்த பிறகு இப்போது குறிப்பாக இன்னொரு பகுதி 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை ரொம்ப துல்லியமாய் இந்த 6 வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை நம்ம ஜான் பீட்டரை அவர்கள் வாசிப்பார். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த 6 வசனத்துல ஆண்டவர் சில துல்லியமான காரியங்களை பேசியிருக்கிறார். மனுஷிகத்துல கஷ்டமா யோசிப்பாங்க, ஆனாலும் பரிசுத்த ஆவியின் பலம் இருக்குமானால் தொடர்ந்து இந்த பகுதிகளை மேற்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். இதை குறித்து நம் மத்தியில முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அஸ்திபாரமான சில உபதேசங்களை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் வழியாக நமக்கு அநேக காரியங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நடப்பது என்பது கடினமான காரியம் என்பதை போல தெரிகிறது. ஆனால் நம்மால் கடைப்பிடிக்க முடியாத எந்த காரியத்தையுமே தேவன் நமக்கு போதிப்பது கிடையாது. நம்மால் தாங்கக்கூடிய கடைப்பிடிக்கப்படக்கூடியதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் அதற்கு சுயமாக சுய ஞானத்தினால சுய சரீரத்தினால நாம் எதையுமே கிறிஸ்துவின் உபதேசங்களை நடந்துவிட முடியாது. அது எப்படி என்று சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆவிக்குள் இருக்கிறதான ஒரு கிறிஸ்தவன் மூலமாகத்தான் இந்த காரியங்களை கடைபிடித்து நடக்க முடியும். ஏனென்றால் இப்ப சொல்லப்படுகிறதான இதுக்கு முன்ன சொல்லப்பட்டதான சத்தியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மாம்சத்திலே இருந்து எதையுமே செயல்படுத்த முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால மாத்திரமே, ஆவிக்குள்ளே இருந்தால மாத்திரமே இந்த போதனைகளை கடைபிடிக்க முடியும். இதை முற்றிலுமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதில் ஒன்று காரியத்தை இந்த வசனத்திலே 43 48 வரை தேவன் இன்னொரு காரியத்தை குறித்து கிருபையின் பிரமாணத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது 43 வாசித்து பார்க்கும் பொழுது இதனுடைய தலைப்பு சத்துருகளை சிநேகித்தல். சத்துருகளை சிநேகிங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கடினமா இருக்கும். மாம்சத்துல செயல்படுத்த முடியாது. ஏன்னா சத்துருகளை அழிக்கத்தான் நினைப்போம், சத்துருகள் நீர்மலமாக்கப்பட நினைப்போம். ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவின் பிரமாணம் சத்துருகளை சிநேகிங்க அப்படி சிநேகித்தல் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை 43 சொல்லுகிறார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உனக்கு சத்துருவை உன் சத்துருகளை பகைப்பையாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் அவங்க என்ன கேள்விப்பட்டு இருக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்திலே சத்துருகளுக்கு என்ன வருகிறது, என்ன செய்யணும் என்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. என்ன வருதுன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருகளை நீ என்ன செய்யணுமா, பகைப்பையாக என்று சொல்லப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அது ஆண்டவர் முன்கூட்டி எடுத்து சொல்லிட்ட பிறகு 44 வசனத்தை நாம் நிதானமாக வாசித்து பார்த்தால் கிருபையின் பிரமாணத்தில 4 காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாக 44 வசனத்தில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது என்னன்னு சொன்னா, முதலாவது சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு, உங்கள் சத்துருகளை சிநேகிங்க. முதல் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது, உன்னுடைய சத்துருகளை நீ என்ன செய்யணுமா, சிநேகிக்கணும். ஆனா நியாயப்பிரமாணம் அப்படி அல்ல. உனக்கு அடுத்தவனை என்ன பண்ணுங்க, சிநேகிங்கன்னு சொல்லுது. உன் சத்துருகளை பகைப்பையாக. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருகளை நீ என்னத்தான் பண்ணும், சிநேகிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒண்ணு, நம்பர் 1. ரெண்டாவது சொல்றாரு, கற்றுக் கொடுக்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை சபிக்கணும் பண்ணும், ஆசீர்வதிக்கணும். இது ரெண்டாவது. உங்களை சபிக்கிறவர்களை, கிருபையின் பிரமாணம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். உங்களை சபிக்கிறவர்களை நீ என்ன செய்யணுமா, ரெண்டாவது ஆசீர்வதிக்கணும். மூன்றாவது சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. மூணாவது சொல் கற்றுக் கொடுக்குது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீ என்ன செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். நான்காவது சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்தவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபையின் பின்னர் சொல்லுது, 4 காரியத்தை முன்பாக வைக்கிறார். உன் சத்துருகளை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நீ என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்க. இதை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இப்படி செய்வதினாலே, இப்படி 45 சொல்லுது, இப்படி செய்வதினாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். 44 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை, 4 காரியத்தை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கடைபிடித்தால், தேவன் முதலாவது சொல்றாரு, நீ யார் என்று சொன்னால், இப்படி செய்வதினால், இதை நீ கடைபிடித்து நடப்பதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீ என்னவா இருப்ப, புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ பரலோகத்துடைய புத்திரர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை 44 இயேசு கிருபையின் பிரமாணத்தின் மூலமாய் சொல்றாரு. அதாவது நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றது வாயில அறிக்கை செய்யறதோட இந்த 4 சம்பவங்களை செய்தோம்னா நம்ம தேவ பிள்ளைகளா இருப்போம். இப்படி செய்வதினால், ஆமா, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்னவா இருப்பீங்க, புத்திரரா இருப்பீர்கள். அவர் சொல்றாரு, இப்ப அவர் யாருன்னா பிதாவாகிய தேவன். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இப்போ சூரியன் உதிக்கு நமக்கு எல்லாரும் தெரியுது. இந்த சூரியன் வெறும் நல்லவங்க மேல மாத்திரம் உதிக்குதா, இல்ல. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, அவர் பிதாவாகிய தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை என்ன செய்யறாரா, உதிக்க பண்ணுகிறார். உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும்
மழையை பொழிய பண்ணுகிறார். அப்போ சூரியன் உதிப்பது தீயோர் மேலும் நல்லோர் மேலும், அது போல மழையை பொழிய செய்வது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். இப்ப அவருடைய சுவாபத்தை இங்க எடுத்து சொல்றார், பிதாவாகிய தேவனுடைய சுவாபத்தை. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க. நீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரார் இருப்பின்னு சொன்னா அந்த பிதா எப்படிப்பட்டவர்? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ண செய்கிறதை போல அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் என்பதை போல நீங்க இருக்கணும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டவர். வெறும் நல்லவங்களுக்கு மாத்திரம் இல்ல, பாருங்க, தீயோர் மேலும் அநீதி உள்ளவர் மேல கூட அவர் மழையை பொழிய செய்கிறாரு, தீயோர்கள் மேல சூரியன் உதிக்க செய்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய குணத்தை எடுத்து காட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. அவரே இப்படி செய்யும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 44ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 4 காரியத்தை நீ கடைபிடித்தால் நீ பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். மேற்கொண்டிருக்கிற வசனத்தை எல்லாம் ஊழியர்கள் பேசுவாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து இந்த 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஒரு சில காரியங்கள் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு ஆவியானவர் உதவியோடு கூட நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல இன்னும் கூடுதலான தகவலும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். 43ஆம் வசனத்தில் கேள்விப்பட்டது, பழகிறவங்களோடையே பழகிட்டு இருக்க கூடாது. நாம ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு எல்லாரையும், ஒரு குறிப்பிட்டவங்களை மட்டும் அவர் கவனம் வைக்கல. ஒரு பொதுவா எல்லாம் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்களின், அதாவது கிறிஸ்தவர்கள் யாரு, கிறிஸ்தவர்கள்னா யாரு, கிறிஸ்து தான், அவங்களுக்கு மட்டும்தான் தெய்வம். ஆனா அவர் அல்ல, உலக ரட்சகர். அப்ப அதனாலதான் இவர் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க. 44 அநேக விஷயங்களை சொன்னாரு. நான் அதுக்கு சில வசனங்களை சொல்றேன். யாத்ராகமம் 23:4-5, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4-5, உன் சத்ருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விட்டுரு. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு கூட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. என்ன சொல்றாரு? அந்த குறிப்பிட்ட வசனங்களின்படி மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? உன்னை யாராவது விரோதி இருந்தா, அவனுடைய பொருட்கள் ஏதாவது காணாம மற்ற ஜீவன்கள் ஆபத்து வந்தால் செய்யணும். இதான் அதனுடைய முக்கிய காரியம். இன்னொன்னு, இத ஞானியாகிய சாலமோன் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு, நீதிமொழிகள். ஏன் அப்படின்னா, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு நாம இருக்க முடியாது. தேடி வாசிக்கும் போது சத்தியத்தை கற்றுக்கொண்டு தெய்வீகத்தை பின்பற்றி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கும். 24ஆம் அதிகாரத்தின் 28, 29 வசனங்கள் பாருங்கள். நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாத, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாத, அவன் செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. அப்படின்னா இந்த வார்த்தையின் பொருள் என்ன? நீ இப்படி செஞ்சினா நீ அவர்களை நேசிக்கவில்லை, நீ விரோதிக்கிற, நீங்க செய்றீங்க, அவ்வளவுதான் அது. அப்ப ஆண்டவர் அப்படி இருக்க கூடாது, உங்களுடைய அன்பை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 17 - 21 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க குறிப்பிடுகிற வார்த்தைகளை நாம பார்க்க முடியும். 17 முதல் பாருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது,
நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தடலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப இதெல்லாம் என்ன? அந்த 44 வசனம் அதுல குறிப்பிடப்படுவதற்குரிய இணை வசனங்கள். இன்னொரு வசனம் கூட அதற்கு இணையாக நான் குறிப்பிடுகிறேன். இந்த வார்த்தைகள் கண்டிப்பா வாழ்க்கைக்கு ஏற்ற ஒன்று. இதை படித்து தியானிக்கும் போது இன்னும் கூடுதலாய் ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்குரிய காரியங்களாய் இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 19 22 வரைக்கும் உள்ள வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? ஏனெனில் தேவன் பேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயப்பட்டு பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஒருவன் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் கீர்த்தியுண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு சிலரை நேசிக்கும் போது நமக்கு பிரச்சனை வருது. திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, விரோதிக்கிறாங்க. மனித குணம் என்னவா மாறும்? இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, நாம அவர்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, ஒதுக்கி விட்டுற வேணும், பழி வாங்க வேண்டும், எங்களை அப்படி பண்ணிட்டாங்களே. அவர்களை ஒரு நாள் வரும்போது நான் என்னுடைய செயலை காட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, நம்முடைய இயேசுவே அடிச்சவன்கிட்ட அடிய வாங்கிக்கிட்டார், முடிய பிடிச்சு இழுத்தாங்க, அதற்கு தன்னுடைய தாடை முடியை பிடுங்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். முதுகல அப்படியே ஏர் உழுவது போல உழுதாங்க. அவர்களுக்கெல்லாம் அன்பு செலுத்தினார், மன்னித்தார், சகித்தார். அவர் சொன்னார் முன்னாடி இப்படியெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு. ஆனா அவர் வாழ்க்கையில் அதை அப்படியே அதை அனுபவத்தில் சொன்னதோட இல்ல, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார், அவர் வாழ்க்கையில் அனுபவித்தார். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் அங்க சொன்னாரு, நமக்கு சொல்லி கொடுத்தார், ஆனால் அவர் வாழ்க்கையில இப்படி சகிச்சிருக்கிறாரு, நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்றுதான் 44ஆம் வசனத்துல. அப்ப இப்படி செய்தால்தான் அவருக்கு பிள்ளைகளாக புத்திரராக நாம இருக்க முடியும். செய்யணும், அவ்வளவுதான். அப்ப கிறிஸ்தவம் என்பது பேச்சில் அல்ல. கிறிஸ்தவம் என்பது இதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும் இல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் பாதிக்கப்படுகிறது? ஆண்டவருடைய நாமம் ஏன் தூஷிக்கப்படுகிறது? திருச்சபைகள் ஏன் பெருகவில்லை? ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படல? மற்றவங்க சொல்றத பார்த்தா என்ன சொல்றாங்க? இவங்களே இப்படி இருக்காங்க, வாயில மட்டும் போதிக்கிறாங்க, அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், உதவி செய்யணும், அரவணைக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் எங்களை விட ரொம்ப மோசமா இருக்காங்க, நாங்களே பரவாயில்ல என்கிற அளவுக்கு இவங்க அப்படி இல்லையே. அவருடைய சாட்சியை நம்ம காதல கேட்கிறோம். இப்போ நீங்க இப்படி செய்தால்தான் அவருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய பிள்ளைகளா இருந்தால் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அப்ப அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் இன்னும் எப்படி இருக்கணுங்கிற விளக்கங்கள் கீழே இருக்கு. அடுத்து பாஸ்டருங்க அந்த வசனங்களை விளக்கி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த 6 வசனத்துல தொடர்ந்து இந்த 4 வசனங்கள் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அதோடு கூட நம்மத்தில ரொம்ப விவரமாய் சில காரியங்களை நாம் தொடர்ச்சியா தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வசனங்களுக்குள்ளே எல்லா அர்த்தங்களையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திட்டு வராரு. இயேசு போதித்திருக்கிற காரியம் தான். அது கூடுதலாக இன்னும் வசனத்தை அதோடு கூட கோர்த்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து வைக்க, அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கிறார். இதுல இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பேச போகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய மலையின்
உபதேசத்திலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழாக இந்த எபிசோட்ல நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று யாத்திராகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணி அதன் வழியலாக அதை தலைப்பாக வைத்து அப்படியே கீழே புதிய பிரமாணத்தை ஆண்டவர் அங்க கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு புதிய பிரமாணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசமாக வாழ வேண்டும் என்பதை தேவன் இந்த இடத்துல ரூபகார ஆணித்தரமாக அவர் உபதேசிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய குணாதிசயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் இதுல நம்ம பார்த்தோம், மன்னிப்பை குறித்து பழி வாங்குதலை குறித்து பேசினோம். இப்ப ஆண்டவர் இங்க அடுத்து சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பொறுமையா இருங்க என்று சொல்லி ஆண்டவர் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி பழி வாங்குதலை நிறுத்தி அதை அன்பின் பிரமாணமாக அதை கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். கேட்கிறவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக ஏறக்குறைய 5000 பேர் மலையின் மேல உட்கார்ந்து இதை உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியப்படும் வண்ணமாக அவர்களுக்கு தேவன் நிறுத்தி நிதானமாய் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் தேவ ராஜ்யத்தினுடைய உபதேசங்கள். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இவைகளின்படி செய்ய வேண்டும், இவைகளின்படி நடக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நல்லவர்களாக இருங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருங்கள், சத்துருவை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இந்த வசனங்களை ஆண்டவர் இவர்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியா 48ஆம் வசனத்துல இந்த கன்க்ளூட் வேர்டு இதுதான். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஏன்னா நம்முடைய பிதா இப்படிதான் சத்துருவை சிநேகிக்கிறார். நம்முடைய பிதாவுடைய குணாதிசயமே, தேவனுடைய குணாதிசயமே தேவன் அன்பா இருக்கிறார். சத்துருக்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு சொல்றதோட நாமே ஒரு காலத்துல அவருக்கு சத்துருவா இருந்தோம். நம்மளை சிநேகித்ததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அவரோடு கூட இணைந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறார். அப்போ அவர் பூர்ண சர்க்குணர் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியமா அவர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு உலகத்துல பல மக்கள் அவரை தேடி வராங்க. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து இந்த சமூக தளத்துல வந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா, கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள் அப்படி என்பதை ஒரு செய்தியில நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அவரிடத்தில் பதில் உண்டு, அவர்தான் கடவுள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்ற ஒரு நோக்கத்துல வருகிறார்கள். ஏன்னா ஒரு பூர்ண சர்க்குணர். அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கல. அதுதான் அதாவது என்னன்னாக்கா, தேவனுடைய குண அதிசயமே பழி வாங்குதல் அல்ல. இயேசு கிறிஸ்துவிட்டு கூட விபச்சாரத்துல கையங்காலமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து தள்ளி நிக்க வைக்கிறாங்க. நீங்க சொல்ல ஆண்டவரே, ஒண்ணு ஆண்டவரை சோதிக்க முடியா, என்னாண்டு இவளை பழி வாங்க முடியா. ஆண்டவர் மௌனமா இருந்து உங்களில் மோசே நியாயப்பிரமாணத்துல கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டது. பாவத்துல பிடிக்கப்பட்டவங்க நீர் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கீழே அவரு குனிந்து எழுதி கொண்டிருக்கிறாரு. என்ன சொன்னார்னா, உங்களில் பாவம் இல்லாதவர் அவர் மேல கல்லு போடுங்க. இன்னொரு பதம் மூல உபதேசத்துல என்ன சொன்னா, உங்களில் அவளிடத்தில் பாவம் செய்யாதவன் அவள் மேல கல்லு போடுங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட இவ பாவம் செய்யல, உணர்ந்தகிட்ட போயிட்டுக்கிறா அப்படின்னு புடிச்சிட்டு வந்துட்டானுங்க எல்லாமே. அப்ப ஆண்டவர் இவளிடத்தில் எவன் பாவம் செய்யலோ அவனிடத்தில் அவன் முதல் கல்ல போடுங்க. எல்லாம் கல்ல போட்டானுங்க. எங்க போட்டானுங்க? கீழே போட்டானுங்க. திரும்பி எழுந்து பார்த்தா ஒருத்தன் கூட இல்லாங்க. அப்படின்னா பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. அப்ப இயேசு நிமிர்ந்து எங்கே அவர்கள் கேட்டுட்டு, நானும் உன்னை குற்றவாளியாக தீர்ப்பதில்லை அப்படின்னா, குற்றம் சொல்லுவதற்கு நியாய தீர்ப்பு கடுப்பது எனக்கு தகுதி இருக்குது. ஆண்டவர் பாரு அந்த அன்பல அதை கொண்டு வராரு. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் பழைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தானா அங்கேயே அவ சமாதி கட்டிட்டு பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் பாவத்தினால விபச்சாரத்தினால பிடிக்கப்பட்டவளையும் ஆண்டவர் மன்னிச்சார். இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவனுடைய பிரமாணம் மன்னிக்கிறது,
நேசிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன சத்துருக்களை சிநேகிங்க, அன்பு கூறுங்க. ஏன்னா நம்முடைய பிதாவும் பூரண சர்க்குரனா இருக்கிறார். அதனால தான் ஜான் 3:16 என்ன சொல்றா, தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினாலதான் தான் சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நம்மிடத்துல அன்பு வைக்கல அப்படின்னா நம்ம நிலைமை முடிஞ்சிருக்கும். பிதாவாகி தேவன் நம்மில் அன்பு வச்சதுனாலதான் தான் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுது பாருங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், சீர்பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். பவுல் ஆசீர்வாதம் கூறும்பொழுது அருமையா இதை சொல்லி முடிக்கிறார். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்க, சீர்பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாயிருங்க, சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா நம்மை சீர்பொருந்தும் பொருட்டு தேவன் தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். கொலோசியர்ல 1:28 வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். தேறினவனாக ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும், தேர்ச்சி பெற்றவர்களாக நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றா, உங்க பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, அவங்களை சிநேகிங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துருக்களை சிநேகிக்க நாம் கடனாளிகளா இருக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லு, ஜேம்ஸ் 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எல்லா காரியத்திலும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுக்கு முன்பாக. ஏன்னா அவர் தேவன் பூரண சர்க்குரனாய் இருக்கிறது போல நம்மளையும் பூரண புருஷராய் பூரண ஸ்திரீகளாய் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய தெய்வத்தன்மையை உடையவர்களாய் நாமும் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றா, சத்துருக்களை சிநேகிங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நம்ம சிநேகித்தா ஆயக்காரன் அப்படித்தானே செய்யறாங்கன்ற ஆண்டவர். உலகத்தான அது தானே செய்யறான், அவங்களும் அது தானே பண்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வித்தியாசம் உள்ளவரா இருக்கணும். வெறும் சிநேகிக்கிறவங்களே ஃப்ரெண்ட்ஸுங்களே அவர்களே இல்லாதபடி சத்துருக்களை சிநேகிங்க, பகைக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் புதிய பிரமாணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது அன்பின் பிரமாணம், அன்புக்குள்ளே நடக்கிறது. இதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய சிந்தனை. The kingdom minded oriented சொல்லுவாங்க. அதாவது தேவ ராஜ்யத்தினுடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர் நாம் இவ்விதமாய் நடந்து கொண்டு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க நாமும் பங்காளிகளா இருப்போம். அப்ப இந்த வசனங்களை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பூரண சர்க்குணம் உள்ளவர். அவர் நமக்கு இறங்கினது போல நாம் பிறருக்கு இறங்கணும் அப்படின்றத பின் வர காரியங்களில் இந்த வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப தெளிவாக அழகாக ரொம்ப இயேசு இந்த இடத்துல போதிக்கிறதை நம்ம ரொம்ப தெளிவாய் கவனித்து கொண்டு வருகிறோம். அப்போது சத்துருக்களை சிநேகிப்பது, அதாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க ஆரம்பத்தில் பேசுறதுனால அவங்க 4 விதமான காரியங்களை நமக்கு எடுத்து வைச்சாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷிக தன்மையில ரொம்ப கஷ்டமான காரியம், மனுஷிக பலத்துல ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பலன் பெற்றுவோம். நம்ம பலத்தை எப்படி சோதிப்பாங்கன்னா இந்த மாதிரி காரியத்துல வச்சுதான் ஆண்டவர் சோதிப்பார். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு முன்பதாய் வரும்போது நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படி என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருப்பார். நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களை இருக்குவோமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மீறி பகையும் கசப்பும் வைராக்கியம் வைத்துக் கொள்ளாதபடி தேவனோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். எனவே கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. நம்முடைய சூழ்ந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கும் போது எந்த நாளில் இது இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள பல காரியங்கள் புரட்டப்பட்டு இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே கடைசி நாட்களில் கடைசி மணி நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த உலகத்தில் இருக்கிற வர இயேசு போதித்த போதனைகளை கை கொண்டு அதன்படியே நம் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது என்ன நடந்தாலும் மேகத்தின் நடுவில் வரப்போகிறவர் கண்ணிமிக்க நேரத்துல மறுரூபமாக்கி கொண்டு
நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்வார். தொடர்ந்து வசனங்களை கை கொள்ளுங்கள். வசனத்தின் மீது கவனமாக இருங்கள். எல்லா தீமையும் விட்டு விலகுங்கள். இருதயத்துல யார் மேலேயாவது பகை நீங்கள் வைத்திருந்தால், அவர்கள் உங்க மேல வைத்திருந்தா, அவர்கள் வருந்தி வரும்போது அவங்கள மன்னிச்சிருங்க. ஆனா நம்ம வச்சிருப்போம்னா, நம்ம போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல ஈகோ வச்சு கொள்ளக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம வழியை ஆயத்தம் பண்ணிப்போம். எந்த காரியம் வந்தாலும் கண்ணிமேக்க நேரத்துல மறுரூபம் ஆயிடுவோம். கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். எனவே வசனத்தை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். 6ஆம் அதிகாரத்தோடு கூட அடுத்த எபிசோட்ல நாங்க உங்களை எல்லாரும் சந்திக்கிறோம். தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது நிறைய காரியங்கள் அதுல தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நாம் சொல்லுகிறத நிறைய பேர் செய்கிறது இல்லை. செயல்முறைக்கு வரும்போது அது வித்தியாசமாய் மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை வெறும் பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு போதிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே போடப்பட்ட எபிசோடுகளில் அந்த வசனங்கள் தியானிக்கப்பட்டிருக்கு. அதனால கை கொண்டு போதிக்கக்கூடியவர்களாய் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாய். ஒருவேளை இயேசு வருகை தாமதிக்குமானால் நம்ம தொடர்ந்து அவைகளை தியானிக்க போகிறோம். மீதியான எபிசோடுகளில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது இந்த பகுதியிலிருந்து நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.